இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, பாடம் எண் 4 நானும் நாங்களும். இதிலே நானும் நாங்களும் என்று யார் சொல்வது? எழில் என்கிற சிறுவன் சொல்கிறான். நான் என்று தன்னையும், நாங்கள் என்று அவனுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவனுடைய நண்பர்களையும் சேர்த்து சொல்கிறான். நானும் நாங்களும். அவன் தன்னை முதலில் அறிமுகம் செய்து கொண்டு இவ்வாறு கூறுகிறான். என் பெயர் எழில். இவர்கள் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா என்று சொல்கிறான். யாரை பற்றியெல்லாம் அவன் சொல்ல போகிறான்? அவனுடைய தங்கை எப்படி அவனை அழைப்பாள் என்று சொல்ல போகிறான். அன்னை, தாத்தா, அப்பா, நண்பர்கள், பாட்டி இவர்கள் அனைவரும் எப்படி அவனை அழைப்பார்கள் என்பதை அவன் கூறுகிறான். தங்கை அண்ணா என்று எழிலை அழைப்பாள். அம்மா எழில்மா என்று எழிலை அழைப்பார். தாத்தா எழில் தம்பி என்று எழிலை அழைப்பார். அப்பா எழில் குட்டி என்றும், நண்பர்கள் எழிலா என்றும், பாட்டி எழில் கண்ணு என்றும் அழைப்பார்கள் என்று எழிலன் கூறுகிறான். எழிலன் அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் கூறிக்கொண்டே வருகிறான். அவன் அம்மாவை பற்றி முதலில் கூறுகிறான். அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். நீங்களும் அப்படித்தானே? எதையும் முதலில் நாம் அம்மாவிடம் சொல்வதுதான் பாதுகாப்பு. அவர்கள்தான் நமக்கு நல்ல வழியை கூறுவார்கள். அப்பாவை பற்றி எழில் கூறுகிறான். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார். அவற்றில் நான் தான் கதை தலைவன் என்று சொல்கிறான். கதை தலைவன் என்றால் என்ன பொருள்? அந்த கதையில முக்கியமான கதாபாத்திரம் யாராக இருப்பார்கள்? ஹீரோன்னு சொல்றோமா இல்லையா? அதைத்தான் இங்க கதை தலைவன் அப்படி என்று எழில் கூறுகிறான். தாத்தாவை பற்றி எழில் கூறுகிற போது, தாத்தாவுடன் வெளியே செல்வது எனக்கு பிடிக்கும். பாட்டியை பற்றி கூறுகிறான். பாட்டி நன்றாக பாடுவார். நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன் என்று கூறுகிறான். அவன் தங்கையை பற்றி கூறுகிறான். நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும் என்று கூறுகிறான். குட்டி தங்கை அப்படி என்ன செய்வாள்? இவன் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தால் பள்ளிக்கூடமே செல்லாத அவளும் எடுத்து புத்தகத்தை படிப்பது போல் ஒரு பாவனை செய்வாள். இவன் வீட்டு பாடங்களை எழுத ஆரம்பித்தால் அவளும் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டு வீட்டு பாடங்களை எழுதுவது போல் பாவனை செய்வாள். இது பார்க்க பார்க்க சிரிப்பாக இருக்கும் என்று கூறுகிறான். எழில் கூறுகிறான், உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலே மகிழ்ச்சிதான். இது அனைவருக்கும் பொதுவானதுதானே. அந்த மகிழ்ச்சியை எழிலும் பெற்றிருக்கிறான் என்பது மகிழ்ச்சிதான். எழில் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாட பிடிக்கும் என்று சொல்கிறான். பிறகு அவன் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியை பற்றி கூறுகிறான். இது என் செல்ல நாய்க்குட்டி. எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? லொல் லொல் என்று கூறுகிறார். மகிழ்ச்சி நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று எழில் நம்மை பார்த்து கேட்கிறான். எழில் உங்களை பார்த்து கேட்கிறான். இதற்கு நாமும் பதில் சொல்வோமா? உன்னுடைய உறவுகள் பற்றி நீயும் கூறலாமே. நீங்களும் உங்களுடைய உறவுகளை பற்றி சொல்லலாமே. பாடத்தின் அடுத்த பகுதி பயிற்சி. படித்து பழகுவோம். ஒரு முறைக்கு இருமுறை படிக்கிற போது உச்சரிப்பு பிழையின்றி அழகாக அதை படிக்க முடியும். படித்து பழகுவோமா? பொறுமையுடன் கேட்பார். பொறுமையுடன் கேட்பார். நீங்களும் திரும்ப சொல்லுங்க.
நன்றாக பாடுவார். சொல்லுங்க, நன்றாக பாடுவார். கதைகள் சொல்வார். கதைகள் சொல்வார். விளையாட பிடிக்கும். விளையாட பிடிக்கும். செல்ல நாய்க்குட்டி. செல்ல நாய்க்குட்டி. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம் என்கிற பகுதியை நாம பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் தயாராக உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம், குறிப்பேடுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதில் நீங்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே எழுத வேண்டும். கதைகள். கதைகள் எழுதியாச்சா? அடுத்து கதைத்தலைவன். கதைத்தலைவன். அடுத்து நாய்க்குட்டி. நாய்க்குட்டி. அடுத்த சொல் உறவினர். உறவினர். அடுத்த சொல் தங்கை. தங்கை. அடுத்து நண்பர்கள். நண்பர்கள். அடுத்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நிறைவாக பாடல். பாடல். பொருத்தமான குறியிடுவேன். சரியான குறியை நாம, சரி என்றால் கீழிருந்து மேலாக செல்கிற சரி என்பதற்கான கோட்டையும், தவறு என்பதற்கு பெருக்கல் குறியை ஒத்த குறுக்கு கோடுகளை இட வேண்டும். எண் 1. எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். அது சரியா? தவறு. எழில் என்ன செய்வான்? எதையுமே தன்னுடைய அம்மாவிடம்தான் முதலில் கூறுவான். ஆகவே எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான் என்பது தவறு. ஆகவே தவறுக்கான குறியை இடுகிறோம். எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. சரியான விடை. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். அதுவும் சரியான வாக்கியம்தான். எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். இல்லை, எழில் பாட்டியுடன் தான் சேர்ந்து பாடுவான். ஆகவே எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் என்பது தவறு. தவறு என்பதற்கான குறியை இடுகிறோம். வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். அது சரியான பொருத்தமான விடைதான் அது. ஆகவே நம்ம அதற்கு சரி என்கிற குறியீட்டை இடுகிறோம். பொருத்துவேன். எழிலின் அம்மா எதையும் என்ன செய்வார்? எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அப்பா என்ன செய்வார்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கதைகள் கூறுவார். எழிலின் தாத்தா எழிலை வெளியிலே அழைத்து செல்வார். ஆகவே அதுதான் சரியான விடை. எழிலின் பாட்டி எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் தங்கை எழிலைப் போலவே செய்து காட்டுவாள் என்பதுதான் இதற்கு சரியான விடையாக நாம் பார்க்கிறோம். பாடத்தின் அடுத்த பகுதி வாய்மொழியாக விடை தருவேன். எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுக. எழில் ஒரு சுறுசுறுப்பான சிறுவன். அவனை அம்மா, அப்பா, நண்பர்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். என்ன செயல் நடந்தாலும் முதலில் அதை அவன் அம்மாவிடம்தான் சொல்வான். அப்பாவிடம் கதைகள் கேட்டு தெரிந்து கொள்வான். தாத்தாவுடன் வெளியில் செல்வது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். நன்றாக பாடும் அவன் பாட்டியுடன் சேர்ந்து அவனும் பாடல்கள் பாடுவான். உறவினர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாலே அவனுக்கு மகிழ்ச்சிதான். நண்பர்களுடன் சேர்ந்து கால்பந்து விளையாடுவது
ஏழுக்கு மிகவும் பிடிக்கும். விடை எழுதுவேன் பகுதி. எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை எழிலின் தங்கை அண்ணா என்று அழைக்கிறாள். எழிலின் அம்மா எழில்மா என்று அழைக்கிறார். எழிலின் தாத்தா எழில் தம்பி என்று அழைக்கிறார். எழிலின் அப்பா எழில் குட்டி என்று அழைக்கிறார். நண்பர்கள் எழிலா என்று அழைக்கிறார்கள். எழிலின் பாட்டி எழில் கண்ணு என்று எழிலை அழைக்கிறார். வினாயன் 2. எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் அவன் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். பொதுவாக யாரையுமே அவருடைய உருவத் தோற்றத்தை வைத்து, அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து நாம் அவரை கேலி பேசுதல் கூடாது. கேலி பேசினால் யாருக்கும் பிடிக்காது. உருவக்கேலி செய்யக்கூடாது. அவருடைய நடை, உடை, பேச்சு போன்றவற்றை கேலி செய்யக்கூடாது. அப்படி கேலி செய்தால் யாருக்கும் பிடிக்காது. அது அவர்களுக்கு கோபத்தை வரவழைக்கும். அது பல வேளைகளில் சண்டையில் கூட சென்று முடியும். ஆகவே எப்படி அழைக்க வேண்டும் என்று பார்க்கிற போது இங்கே நம்முடைய பாடப்பகுதியில ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறார்கள். காகம் கரைந்து கொண்டேதான் இருக்கும். அது எப்பொழுது பார்த்தாலும் கரைந்து கொண்டே இருக்கும், கா 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 என்று. ஆனால் அது வாய் பேசுகிறதே என்பதற்காக அதை வாயாடி காகம் என்று சொன்னால் அதற்கு பிடிக்குமா என்று சொன்னால் கோபம் வரும். அப்ப அது ஏன் கா கா என்று அழைக்கிறது? அனைத்து காகங்களையும் அழைத்து உண்பதற்காக அது அழைக்கிறது. ஆகவே அனைத்து காகங்களையும் அது அழைத்து உண்பதற்காக அது அழைப்பதனால் நாம் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ஒற்றுமைக்காரி என்று சொல்லலாம். அப்படி சொன்னால் அந்த காகத்திற்கு அது பிடிக்கும். யானை விலங்குகளிலேயே பெரியது, வலிமையானது. அதை போய் நாம முரடா என்று சொன்னால் அதற்கு பிடிக்காது. எப்படி கூறினால் பிடிக்கும்? வலிமைக்காரா, வலிமை உடையவனே என்று சொன்னால் அதற்கு பிடிக்கும். பூனை இருக்கிறதே, அது எப்பொழுதும் மியாவ் மியாவ் என்று ஒலி எழுப்புவது, அதை நாம் அழுமூஞ்சி மாதிரி ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கிறாயே என்று சொன்னால் அதற்கு பிடிக்குமா என்றால் பிடிக்காது. என்ன சொன்னால் பிடிக்கும்? பட்டுக்குட்டி என்று சொன்னால் அது மகிழ்ச்சி அடையும். குழந்தைகளுக்கு கூட அது பொருந்தும் தானே. குழந்தைகள் கிட்ட போயிட்டு எப்பயும் அழுமுஞ்சுன்னு சொன்னா குழந்தைக்கு இன்னும் கோபம் வரும், இன்னும் அழுகையா வரும். அதை விடவும் அந்த குழந்தை கிட்ட போயிட்டு அது அழுதால் கூட பட்டுக்குட்டி, அம்முக்குட்டி, செல்லக்குட்டி என்று சொல்லுகிற போது அதற்கு மகிழ்ச்சி வரும். அந்த அழக்கூடிய குழந்தை கூட சிரிப்பதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக முயற்சிக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆந்தை இருக்கிறதே, அதனுடைய கண்கள் கொஞ்சம் பெரியதாக இருக்கும். அதற்காக அதனுடைய தோற்றத்தை வைத்து முட்டை கண்ணா என்று அழைத்தால் அதற்கு கோபமாக வரும் இல்லையா? ஆகவே அதை எவ்வாறு அழைக்கலாம்? அழகு கண்ணா என்று அழைத்தால் அதற்கு பிடிக்கும், அது மகிழ்ச்சியாக இருக்கும். இப்பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியா தவறு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நீங்களும் உங்களுக்குள் அது பற்றி கலந்துரையாடுங்கள். உன்னை எப்படியெல்லாம் அழைப்பார்கள் என்பதையும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அவைகள் உங்களை புண்படுத்தத்தானே செய்யும். அதே போல்தான் நீங்கள் பிறரை அவருடைய தோற்றத்தை வைத்து, பேச்சை வைத்து, நடை, உடை, அவருடைய அசைவுகளை வைத்து நாம் கேலி செய்தால் அது அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. உங்களுக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரிதான் அவர்களுக்கும் பிடிக்காது என்பதை நாம் இப்பாடத்தின் வழியாக தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியல்ல. அவர்களை மதிப்பூட்டும் வகையில் அழைக்க வேண்டும்,
அதுவே சரியானது என்பதை தெரிந்து கொள்கிறோம். என்னை பற்றி இங்கே எழிலுடைய விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? என் பெயர் ஆ க எழில் என்று சொல்லுகிறாங்க. எழிலுடைய புகைப்படம் முதல்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் என் பெயர் ஆ க எழில் என்று கூறுகிறான். என் அம்மா பெயர் கவியரசி. என் அப்பா பெயர் அமுதன். இந்த கவியரசி, அமுதன் என்கிற பெயர்களுடைய முதல் எழுத்துக்கள் தான் இங்க எழிலுடைய பெயருக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறது. இங்கே ஆ என்பது அமுதனையும், இந்த தலைப்பெழுத்துல கா என்பது கவியரசியும் குறிக்கும். எழில் என்பது அவனுடைய பெயரை குறிக்கும். அப்ப இதனுடைய விரிவு என்ன? அமுதன், கவியரசி, எழில் என்பதைத்தான் இங்க ஆ க எழில் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். எனது ஊர் கோவூர், அலைபேசி எண் கொடுத்திருக்கான். அதே போல இந்த இடத்துல நீங்க உங்களுடைய புகைப்படத்தை, நீங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதலாம். ந இ செழியன். இ என்பது செழியனுடைய அம்மா பெயர் இளவரசி. செழிய அப்பா பெயர் நவிலன். அதான் இங்க ந இ செழியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனது ஊர் என்ற இடத்துல செழியனுடைய ஊர், நான் இதை எடுத்துக்காட்டுக்காக எழுதுறேன். செழியனுடைய ஊர், அவன் எழுதுறான் எனது ஊர் அப்படின்ற இடத்துல சென்னை என்று எழுதுகிறான். அவனுடைய அலைபேசி எண் அது என்னவோ அதை குறிப்பிடுறான். அவனுடைய அலைபேசி எண்ணை அவன் போடுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாடத்தின் அடுத்த பகுதி நிரப்புவேன். கூடுதல் கட்டங்களுக்கு இந்த குறுக்கு குறியினை குறியிடுவேன். வாத்து, இங்க 4 கட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல வா இ து 4வது கட்டம் கூடுதலாக இருக்கிறது. ஆகவே அதற்கு கூடுதல் என்பதற்காக அந்த குறுக்கு கோடுகளானது இடப்பட்டிருக்கிறது. மைனா, மை நா 2 எழுத்து தான் அது. ஆகவே நாம என்ன பண்றோம்? முதல் கட்டத்துல மை என்றும் 2வது கட்டத்துல நா என்றும் நாம எழுதுறோம். மீதி 2 கட்டங்கள் இங்க கூடுதலாக இருக்கிறதுனால அதற்கு நாம இந்த குறுக்கு கோடுகளை இடுகிறோம். ஆந்தை 3 எழுத்துக்களால் ஆனது. முதல் எழுத்தை முதல் கட்டத்துல எழுதுறோம். 2வது எழுத்தை 2வது கட்டத்திலையும், 3வது எழுத்தை 3வது கட்டத்திலையும் எழுதுறோம். 4வது கட்டம் கூடுதலாக இருக்கிறது. குறுக்கு கோடுகளை இடுகிறோம். கோழி 2 எழுத்து தான். ஆகவே நமக்கு கோ ழி அவ்வளவுதான். மீதி 2 கட்டங்களும் கூடுதல் கட்டங்கள். ஆகவே இதை நிரப்ப குறுக்கு கோடுகளை இடுகிறோம். சே வ இல் 3 கட்டங்கள் தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஏன்னா 3 எழுத்து தான். சே வ இல். அப்போ முதல் கட்டத்துல சே என்கிற நெடில் எழுத்தையும், 2வது கட்டத்துல வ, 3வது கட்டத்துல இல், 4வது கூடுதலாக உள்ள கட்டத்திற்கு குறுக்கு கோடுகளை இடுகிறோம். அடுத்த சொல் கொக்கு. கோ இக்கு, இதுல 3 எழுத்து தான் இருக்கிறது. ஆகவே இதுல நம்ம 3 கட்டங்களை பயன்படுத்த போகிறோம். முதல் கட்டத்தில் கோ, 2வது கட்டத்தில் இக்,
மூன்றாவது கட்டத்தில் கூ, கொக்கு. நான்காவது கட்டம் கூடுதலாக இருக்கிறது. ஆகவே குறுக்கு கோடுகளை இட்டு அதை நிரப்புகிறோம். பாடத்தின் அடுத்த பகுதியாக உறவு முறையை அறிந்து அழைப்பேன். உறவு முறையை அறிந்து அழைப்பேன். அம்மாவினுடைய அக்கா நம்ம எப்படி கூப்பிடணும்? பெரியம்மா என்று அழைக்க வேண்டும். அது சரியானதுதான். அதே போல அம்மாவினுடைய தங்கையை நாம் எவ்வாறு அழைப்போம்? சின்னம்மா என்று அழைக்கலாம் அல்லது சித்தி என்று அழைக்கலாம். அப்பாவின் தம்பி நாம் எவ்வாறு அழைக்க வேண்டும்? சித்தப்பா. சித்தப்பா என்று அழைக்கலாம். அப்பாவின் அண்ணன், அவரை எவ்வாறு அழைக்க வேண்டும்? பெரியப்பா என்று அழைக்க வேண்டும். அம்மாவின் அக்காவை பெரியம்மான்னு அழைக்கிற மாதிரி அப்பாவினுடைய அண்ணனை நாம பெரியப்பான்னு தான் அழைக்கணும். அம்மாவின் அண்ணன், அவரை எவ்வாறு நாம் அழைக்க வேண்டும்? மாமா என்றுதான் அழைக்க வேண்டும். அம்மாவின் தம்பி, அவரையும் நாம மாமா என்றுதான் அழைப்போம். அப்பாவின் அக்காவை நாம என்னன்னு அழைப்போம்? அத்தை என்று அழைப்போம். அத்தை. அதே போல அப்பாவின் தங்கையையும் நாம என்னன்னு கூப்பிடுவோம்னு கேட்டா அத்தை என்றுதான் அழைப்போம். இந்த உறவு முறைகளை தெரிந்து அழைக்கிற போது நம்முடைய உறவினர்கள் அதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இத்துடன் இப்பாடம் நிறைவடைந்தது. வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.